உலகத்துல அன்னாபிஷேகம் யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் தான் உலகத்தில் உள்ள ஈயிலிருந்து எறும்புலேருந்து காக்காலேருந்து மனிதர்கள்லேருந்து அத்தனை ஜீவனுக்குமே படியளக்கிறவர் நம்ம சிவபெருமான் ஐயா. அவருக்கு மட்டும்தான் எல்லா கோயிலுமே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்னாபிஷேகம் நடக்கும். அதனால அன்னாபிஷேகம் என்ன அப்படின்னாக்க சாதம் செஞ்சு சுத்த சாதத்தை செஞ்சு உப்பு எதுவுமே போடாம அந்த சிவன் பெருமானவ முழுசா அன்னத்தாலே முழுக வச்சு ஆரத்தி காமிப்பாங்க. உலகத்துக்கே படியளக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு மக்கள் தங்கள் கைகளால் படியடக்கக்கூடிய நாளுனா அது இன்னைக்கு. அப்பனா என்னது, மக்கள் கைகளால் வாங்கி அவர் சாப்பிட்டுறாருன்னா அவர் அப்படின்னா ஆசைப்பட்டிருப்பாரு இல்லையா, அந்த ஒரு நாள்ன்றது இன்னைக்கு. சிவபெருமான் கோயில்ல மட்டும்தான் அது சாத்தியம். மாரியம்மா கோயிலையோ காளியம்மா கோயிலோ அதெல்லாம் எந்த ஒரு கோயிலுமே பிரம்மன் கோயிலையோ விஷ்ணு கோயிலோ சாத்தியம் கிடையாது. ஆனா என்னது, ஏன் நம்ம கோயில்ல இன்னைக்கு அன்னாபிஷேகம் அம்மாவுக்கு காலையிலேயே வந்து கருவறையில் இருக்கிற அம்மாவுக்கு காலையிலேயே அன்னாபிஷேகம் முடிஞ்சு பாலாபிஷேகம் முடிஞ்சு அம்மாவுக்கெல்லாம் அலங்கார தீபாவெல்லாம் காமிச்சு அம்மா உற்சவரும் வந்துட்டாங்க, பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு இந்த நாள்ல ஏன் அம்மா அன்னாபிஷேகம் எனக்கு வேணும்னு கேட்டிருக்கா. என்னது, அன்னாபிஷேகம் இன்னைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. எப்படி கேட்டா அப்படின்னா ஒரு 5 நாள் இருக்கும் இல்லையா குருஜிப்பா, 5 நாள் இருக்குங்களா. 5 நாள்ல ஒரு 3 மணி அளவுல படுத்துட்டு இருக்கும் போது அம்மா வந்து பிரசனம் ஒரு வழியா பிரசனமாகி எல்லாம் பண்ணி கணீர் குரல்ல சொன்னாங்க. இங்க உருவாக்கிற ஆஞ்சநேயர்லேருந்து கோயில் உள்ள அஷ்டவாராகிலேருந்து மூடவர் அம்மா அந்த இடத்துல உட்கார்றதுலேருந்து யமன் வாராகி அம்மாலேருந்து யமன் வாராகி அம்மா இத்தனை கையில் இருக்கணும், இப்படி மண்டபோடு போட்டுட்டு இருக்கணும், இப்படி எருமை வாகனமா வைக்கணும். அது மட்டும் இல்லாம 108 வாராகம்லேருந்து ஒவ்வொரு வாராகமானும் இப்படி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் காலபைரவர் சன்னதி தெற்கு பார்த்து தான் இருக்கணும், இந்த இடத்துல இப்படி தான் அமையும் சொல்லிட்டு அம்மா சொன்னது தான். ஒவ்வொன்றும் நாங்களாக உருவாக்குறது சத்தியமாக கிடையாது. அதுக்கு பிரதானம் யாருன்னா இந்த அம்மா. அப்போ ஒரு 5 நாளைக்கு முன்ன அம்மா பிரசன்னமாகி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அன்னாபிஷேக நாளில் எனக்கு அன்னப்பிரசாதம் கொடுக்கணும். என்னது, அன்னப்பிரசாதம் எனக்கு நீங்கள் கொடுக்கணும். அந்த அன்னப்பிரசாத நாள்ல எனக்கு அன்னத்தை கொடுக்கும் போது உன்னோட கஷ்டத்தை சத்தியமா நிவர்த்தி பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கணீர் குரல்ல சொன்னா உடனே காலையில இருந்துச்சு ஐயா நான் சொல்லிட்டேன். குருஜி இப்படிதான் அண்ணன் அம்மா கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் சிவன் கோயில் தான் பண்ணுவாங்க, அம்மா இன்னும் சோறு போட்டு சொல்றாங்க என்னன்னு தெரியல. அப்போ அவ கேட்டிருக்கா என்ன அப்படின்னா, அவ சிவனும் அவளுக்குள் அடக்கம் அப்படின்னா பாத்துங்க. என்னது, சிவபெருமானும் அவளுக்குள் அப்பா வந்து அவ அவ்வளோ பெரிய ஆதிசக்தியா, அது சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்லை. ஒரு அன்னாபிஷேகத்தை எனக்கு கொடுன்னு கேட்டிருந்தா அவ எவ்வளோ பெரிய அதிக சக்தியா இருந்திருக்கும். அதனால அன்னைக்கே திருமணம் பண்ணி எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி சரி அன்னாபிஷேகம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் அதுல பங்கேற்றுக்கிட்டோம். அவங்களோட கஷ்டமும் அவங்களோட சாப்பாடு அம்மாக்கு இன்னைக்கு போகட்டும். பாருங்க அரிசியல் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இப்ப கணக்குல அரிசிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட அவங்களோட கஷ்டங்களும் அம்மா நிவர்த்தி பண்ணி கொடுக்கட்டும். அவங்களும் அம்மாவுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறோமே. உலகத்துக்கே படியளக்கிற தாய்க்கு இன்னைக்கு நம்ம சோறு போடுறோம்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியமா இருக்கும். நீங்க வந்திருக்கணும்னா அவ்வளோ கொடுப்பனம் இருந்திருக்கணும். அதுக்காக மட்டும்தான் அம்மா இப்போ வந்திருக்கீங்கன்னா காரண காரியங்கள் எல்லாம் அம்மா வர வச்சிருக்க மாட்டா, ஏதோ ஒரு அனுகிரகம் இருந்திருக்கு, இங்க வந்திருக்கீங்க. அதனால கையெல்லாம் நல்லா சுத்தமா அலம்பிட்டு அம்மாவை யாருமே தொடர்றதுக்கு இதே இல்லை. கருவறையில் நாங்கள் வைப்போம், நாங்கள் குருஜி பண்ணுவோம் செய்வோம். இது வரைக்கும் பூஜைக்கு வந்தவங்க தெரியும், அம்மாவை தொடர்றதுக்கோ பண்றதுக்கோ செய்யறதுக்கோ எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணலாம், அவங்க கையால அம்மாவை தொடலாம். இவ்வளோ பெரிய சன்னதி உருவாகி இருக்குது, இவ்வளோ அனுகிரகம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு மூல காரணமே அவதான். பார்க்கறதுக்கு புதுசா இருந்தாலுமே அவதான் பெரிய காரணமே. சண்டியாகும் இப்போ நம்ம 27 28 பண்ண போறோம். ஐயருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, சாப்பாடு செய்யறவங்களுக்கும் கொடுத்தாச்சு, டென்ட் போறவங்களுக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. எல்லாம் பண்ணிட்டு நேற்று போய் எல்லாம் பார்க்கறது நோட்டீஸ் அடிச்சு பேனர் அடிச்சு எல்லாம் பண்ணலாம். நானும் குருஜும் காலையிலேருந்து அலையிறோம். முந்தா நேற்று 11 மணிக்கு தான் நைட் வந்தோம். ஒரு காரியமே நடக்கல. என்னது, ஒரு காரியமே ஒரு புள்ளி வச்சு மாரி கூட நடக்கல. என்ன காரணம் அப்படின்னா, எந்த ஒரு காரியம் நாங்கள் செஞ்சாலுமே இங்க பூமி பூஜை போட்டதும் அம்மா வச்சுதான் போட்டோம். எலும்பும் போதும் அம்மா தான் பிரதானம், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அப்போ அவ நினைச்சிருக்கா, ஏன்டி நீ சண்டியாக நடத்துற, முதல்ல இன்விடேஷன் எனக்கு தானே பண்ணணும், எனக்கு தானே என்னைய வச்சு தானே நீ இப்போ பண்ணணும், என்னை வச்சு தானே நீ செய்யணும், ஏன் நீ என்கிட்ட கேட்டேன். ஆனா வந்து என்னது பெருசா நான் கண்டுக்கல.
அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கல. அப்ப குருஜி சொன்னாரு, ஏம்மா குட்டி அம்மாவை தூக்கி நம்ம பூஜை போட்டோமா, அவள் நமக்கு எல்லாமே நம்ம அவளை தானே பண்ணி. அப்போ இன்னைக்கு எடுத்து தாளம்பரமே அம்மாவுக்கு அங்கே சண்டியாகத்து குழி தோன்றதுக்கு இன்னைக்கு பூஜை போட்டாச்சு. அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. அம்மா அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஆனந்தம். அப்பயும் ஒரு சத்தியவாக்கு சொல்லிட்டா, யார் யார் சண்டி யாகத்தில் யார் யார் பண்ணுறாங்களோ அத்தனையுமே நானே நடத்தி கொடுப்பேன். செல்வம் கல்வி என்னென்ன இருக்கோ அத்தனையுமே நம்ம பண்ணி கொடுப்பேன்னு சத்தியவாக்கு ஆனந்த கண்ணீராக விட்டாங்க. அதுமாரி இன்னைக்கு அன்னாபிஷேகம்ன்றது பெரிய விஷயம் இவ்வளவு நேரத்தில் நடக்கிறது. ஆனால் கையில் நல்லா சுத்தமாக அலம்பிக்கிட்டு அம்மாவை திறந்து சாதாரண விஷயம் கிடையாது. அனுகிரகம் வாங்கிக்கிற மாதிரி கையெல்லாம் அலம்பிட்டு பண்ணிட்டு ஐயா சாதம் கொடுப்பாரு. காணிக்கு அங்கே வச்சுட்டு இவ்வளோ அவ்வளோலாம் இல்லை, மனசு வந்து எவ்வளோ நாளும் வைக்கலாம். வச்சுட்டு அன்னத்தை வாங்கி அம்மா மேலே பண்ணிட்டு இன்னைக்கு அன்னாபிஷேகம் பண்றவங்க எந்த பாவங்கள் செஞ்சிருந்தாலும் போகும், கர்மாக்கள் எத்தனை இருந்தாலும் அது கழியும். வாழ்நாள் முழுவதுக்கு அன்னத்துக்கு குறைவன்றதே சத்தியமா இருக்காது. இதுதான் அன்னாபிஷேகம். ஆமா, வம்சாவளிக்கு அன்னன்றது குறைபாடு இருக்காது. அவங்க வம்சாவளியா செஞ்ச தவறுகள்ன்றது இன்னைக்கு குறையும். அதனாலதான் அரிசி தானமா இன்னைக்கு பண்றது. அந்த சாப்பாடு தான் நான் செஞ்சு வச்சிருக்கேன். ஏதாவது கொடுத்தது அதாவது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துதான் பண்ணியிருக்கோம். அதனால அன்னத்தை கையில காணிக்கை வச்சுட்டு அன்னத்தை கையில வாங்கி அம்மா மேல வச்சு மனசார வேண்டிக்கிட்டு அம்மாவுக்கு கொடுங்க. அம்மா வயிறு நிரம்பட்டும், உங்களோட கோரிக்கைன்றது அத்தனையுமே நடக்கட்டும், எல்லாமே பிரார்த்தனை. அம்மாவோட அணுகிறன்றது பரிபூர்ணமா கிடைக்கட்டும். சரிங்களா? கையெல்லாம் சுத்தமா அனுப்பிட்டு வந்துருங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. இந்த கிண்டி கட்டின்னு தான் வராதிங்க தயவு செய்து. அதே மாரி